Hey guys, welcome. I'm Vijayalakshmi, tarot card reader and Reiki master practitioner. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, it's going to be a general reading. ஓகேவா? No contact situationல இருக்கீங்களா ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கான reading. What is your person current feeling and their next action towards you? ஓகேவா? இப்போ ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு 3 போட்டோஸ் வைக்க போறேன். அந்த 3 இமேஜ்ல இருந்து ஏதாவது ஒரு இமேஜ் நீங்க வந்து நல்லா யோசிச்சு திங்க் பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சூஸ் பண்ணவங்க இப்போ வந்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ் நீங்க வந்து சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். What is your person current feeling and next action towards you? No contact situation. Okay. Yes, first image choose பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னா, I can see உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி வைஸ் அங்க ஒரு கில்ட் தெரியுது அவங்க கிட்ட. ஓகேவா? சம்திங் ஒரு கில்ட் கான்சியஸா அவங்க இருக்காங்க. அவங்க பண்ண மிஸ்டேக் ரிலேட்டடா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஒரு தேர்ட் பர்சன்னாலே இருக்கட்டும், ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் கொஞ்சம் இந்த இடத்துல விட்டு கொடுத்து நான் போயிருக்கணும், நான் அப்படி போகாம விட்டுட்டேன், என் சைட்லயுமே மிஸ்டேக் இருக்கு. இந்த நோ கான்டாக்ட், இந்த செப்பரேஷன் பீரியட் டைம்ல தே கேன் ஃபீல் யுவர் லவ், அந்த ஒரு எமோஷனலா எவ்வளோ உங்க கூட கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு அங்க வர மாதிரி இருக்கு. தே டோன்ட் வாண்ட் டு ரொம்ப டிலே பண்ண வேணாம் இந்த ரிலேஷன்ஷிப், அப்படியே ரொம்ப நோ கான்டாக்ட்லயே ரொம்ப நாள் போதே, நம்மளா வாலண்டியரா போய் பேசலாமா, நம்ம சைட்ல இருந்து எஃபர்ட் எடுக்கலாமா அப்படி சொல்லி நிறைய தாட்ஸ் அவங்களோட இதுல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபார் ஷுர் இந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் சுச்சுவேஷனா இருக்கட்டும், ஒரு ரீயூனியனுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்குங்க. வை? பிகாஸ் உங்க பர்சன் வந்து ரொம்ப அந்த எமோஷனல் அந்த ஒரு கனெக்ஷன் வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி நிறைய ரெக்ரெட்டுமே பண்றாங்க. அவங்க பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக் ரிலேட்டட்ல இருக்கும், நான் இந்த மாதிரி பேசிருக்க கூடாது, என் மேலேயும் அந்த மிஸ்டேக் இருக்கு, வி ஹாவ் டு ஸ்டார்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் அகைன், ஒரு நியூவா இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தேர்ட் பர்சன் உங்க 2 பேர் நடுவில் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், அதோட காஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிஞ்சிட்டு இருக்க மாதிரியான எனர்ஜிஸ் இங்க தெரியுது. பட் ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஈகோ கிளாஷா இருக்கலாம், இந்த ஒரு எப்படி சொல்லு, நான் இறங்கி வந்து பேசணும் அப்படி சொல்லி அது மட்டும்தான் இன்ன வரைக்கும் அவங்கள வந்து தடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா? பட் வெளியில பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப எமோஷனல்னா உங்க கூட எமோஷனலாவே கனெக்ட்ல இல்ல, நான் எமோஷனலான பர்சன் கிடையாது அப்படி மேபி அவங்க வெளியில காட்டிக்கலாம். பட் இன்சைட் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒரு எமோஷனலான ஒரு டைப் பர்சனாவே இருக்காங்க உங்களோட பர்சன். பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் அங்க தெரியுது. ஃபார் ஷுர் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கொஞ்ச நாள், அதாவது ஒரு 4 வீக்ஸ், இப்போட்ல இருந்து ஒரு 4 வீக்ஸ் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றம் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். நோ கான்டாக்ட்ல இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க பேசுறதுக்கு, எஸ் ஃபார் ஷுர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஓகேவா? ஒரு ரீயூனியன் சொல்ல முடியாது, ஒரு கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு 2 பேரும் வருவீங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு சில விஷயங்கள் புதுசா பேசுற மாதிரி அவங்க வரதா இருக்கட்டும், இல்ல பழச பத்தி ஏதாவது திடீர்னு அந்த பிளாக்ல இருந்தீங்கன்னா அன்பிளாக் பண்ணிட்டு உங்களை ஸ்டாக் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்களை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறது, இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கிறது, இல்ல ஏதோ ஒரு சில விஷயங்கள் இதை டவுட் கேட்குற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது கான்டாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா அப்படி சொல்லி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு எனர்ஜிஸுமே தெரியுது. ஸோ தட் அவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இஃப் யூ சூஸ் ஃபர்ஸ்ட் இமேஜ். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்மளோட விஜி டேரட் ரீடிங் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் மூன் டேக்கான ஆஃபர் போயிட்டு இருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் அவைல் தட் ஆஃபர். நான் உங்களுக்கு ஆஃபரோட பிரைஸ் என்ன, லிஸ்ட் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். வேணும்ன்றவங்க யூ கேன் கான்டாக்ட் தி சேம் நம்பர் ஃபார் பர்சனல் ரீடிங் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆல்சோ. பர்சனலைஸ் ரீடிங் அப்போ இந்த
இன்னும் உங்களுக்கு ரீடிங் அக்யூரேட்டா வருங்க. ஓகேவா? வீடியோ பார்த்தவங்க கமெண்ட்ஸ்ல ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படி சொல்லி கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இப்போ செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் பர்சன் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ? வாட் இஸ் யுவர் பர்சன் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன்? Cards are coming. Next action. Wow, okay, for sure I will be telling you. Okay va? No contact situation அப்படியே தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரீயூனியன் நடக்கும். ஓகேவா? கார்ட்ஸ்ல ரீயூனியனுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. பாட்டம் ஆஃப் த டெக்லயுமே உங்களுக்கு வந்து மேரேஜ், ஒரு ரீயூனியன், ஒரு செலிப்ரேஷன் கார்டு வந்திருக்கு. ஐ கேன் சி நீங்க ரெண்டு பேருமே ஒரு ட்வின் ஃபிளேம் மாதிரியான ஒரு எனர்ஜிஸ்னே இங்க தெரியுது. யுவர் பர்சன் இஸ் ரியலி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ரிலேஷன்ஷிப். பட் என்ன பண்றது, ஒரு சில வந்து பயமா இருக்கட்டும், ஒரு சில கன்ஃபியூஷன்னால இந்த ரிலேஷன்ஷிப், அந்த கமிட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் அந்த ஒரு பயத்தினாலேயா இருக்கட்டும், அதுமாதிரி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பேசிஸா கூட இருக்கலாம். ஓகேவா? அதனால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு செப்பரேஷனுக்குள்ள நீங்க வந்துக்கலாம். இல்ல ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் யூ அப்படி ஏதாவது அவங்க சொல்லியிருந்ததுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து உங்களை விட்டு அங்க இருக்க முடியாத ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க. என்னதான் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் போனாலும் நீங்க என்ன பண்றீங்க, எவ்வளோ வேலை, எவ்வளோ ஒரு பிஸி டென்ஷன் அது இருந்தாலுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படி சொல்லி உங்க மேலேயுமே ஒரு சில கவனம் அவருக்கு வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இருக்க சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஸோ தட் அதை அவங்க கிளியர் பண்ணி கொஞ்சம் ஃபினான்ஷியலா அந்த ஃபேமிலியா இருக்கட்டும், கொஞ்சம் அவங்க கெரியரை கொஞ்சம் அவங்க ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணிட்டு தே வில் கம் டு யூ அகெயின். ஓகேவா? ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஓவர் பர்டனா அங்க இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ தட் அதை இது பண்ணிட்டு அவங்க வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. reunion, yes, you have to do manifestation. இப்போ pile 2 image 2 சூஸ் பண்ணவங்க கண்டிப்பா நீங்க manifestation பண்ணுங்க. full moon டேல manifestation பண்ணீங்கனாவே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து reunionக்கான possibility is very high if you do manifestation. உங்களுக்கு magician card வந்திருக்கு. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு manifestation பண்ணுங்க. ஓகே? why? Because the universe also supporting your love. அந்த ஒரு எனர்ஜிஸ் இங்க வந்து ரொம்ப ஹையாவே இருக்கு. ஆல் யுவர் ஏஞ்சல்ஸ் ஆர் ப்ரொடெக்டிங் யூ. உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸுமே உங்க கூட எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான எனர்ஜிஸ் நிறையவே இருக்கு. ஸோ தட் யூ நோ நீட் டு வரி. எவ்வளோ வேகமா இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் போச்சோ அதே மாதிரி நோ கான்டாக்ட்ல இருந்து கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்குமே அது ஃபாஸ்டா அது வந்து இதுவாகும். யூ நோ நீட் டு வரி அபவுட் திஸ். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங் யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஃபுல் மூன் டேக்கான ஆஃபர் போயிட்டு இருக்கு. மே 11 வரைக்கும் அந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பிரைசிங் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். பர்சனல் ரீடிங் வேணும்ன்றவங்க யூ கேன் கான்டாக்ட் தட். அதே மாதிரி நம்ம டெய்லி நைட் லைவுமே போறோம். யூ கேன் கம் அண்ட் ஜாயின் தேர். லைவ்ல ஃப்ரீ ரீடிங் செஷன்ஸும் இருக்கு, இன்ஸ்டன்ட் ரீடிங் செஷனுமே இருக்கு. யூ கேன் யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே? Okay, image 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். What is your person current feeling and next action? What is your person current feelings and next action towards image 3 choose. Okay, image 3. Okay, now. Wow. Wonderful cards.
Yeah, I can see third person ஓட எனர்ஜி இன்டர்ஃபியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா? மேபி உங்களோட பர்சன் உங்களை பத்தி வாட் இஸ் கரண்ட் ஃபீலிங், தே ஆர் ஃபீலிங் லைக் யூ ஆர் ஹைடிங் சம்திங். நீங்க ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்க கிட்ட போய் சொல்ற மாதிரியா இருக்கட்டும், அவங்க கிட்ட மறைக்கிறீங்க, உண்மையை பேச மாட்டேங்கிறீங்க, இல்ல உண்மையா இவங்க ஏதோ ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட மறைச்சுக்கிட்டே இருக்காங்க, அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கு. அவங்க ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட், அந்த ஒரு அன்பேலன்ஸ்டா அவங்க இருக்க மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் நான் கரெக்டான டிசிஷன் தான் நான் எடுத்திருக்கேன், இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன், இது எனக்கு செட் ஆகாது. அவங்க என்னோட ஃபினான்ஷியலாவுமே அவங்க ஹையா இருக்காங்க, நான் வந்து ஃபினான்ஷியலா கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் ஆகணும், அதுக்கப்புறமா இந்த ரிலேஷன்ஷிப் இது பண்ணணும். அட் த சேம் டைம் உங்களோட பர்சன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு அநியாயமா நடந்த மாதிரியா இருக்கட்டும், அவங்க ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஏமாந்த மாதிரியா இருக்கட்டும், மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து முழுமையா அவங்க வந்து நம்பக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருக்க மாதிரி இருக்குங்க. ஓகேவா? அந்த தேர்ட் பர்சன் சொல்றதா இருக்கட்டும், அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை வந்து முழுமையா நம்பி அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலேயே இந்த பிரேக்கா இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் அங்க ரைஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஷன் பொறுத்த வரைக்குமே இங்க வந்து கொஞ்சம் அப்படியே லேகா அந்த ஸ்மூத்தாவே அங்க போக்குற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு கான்டாக்ட் சுச்சுவேஷனா இருக்கட்டும், நான் பேச மாட்டேன், நான் இது கான்டாக்ட் சுச்சுவேஷன் வரமாட்டேன், எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படி சொல்லி அந்த ஒரு சம் சார்ட் ஆஃப் எனர்ஜியில அவங்க இருக்க மாதிரியான இது தெரியுது. தே ஆர் நாட் வில்லிங் டு கண்டினியூ. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே அவங்க ஏதோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய பண்ண மாதிரியா இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்க சைட்ல இருந்து அவங்க உணர்ற மாதிரி இருக்கு. இல்ல இவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க, அந்த ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ட் எனக்கு வரல, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படி சொல்லி அந்த மாதிரியான ஒரு சில எனர்ஜிஸ்மே இங்க நிறையவே தெரியற மாதிரி இருக்கு. மெயினா நிறைய இன்செக்யூர்டாவுமே அவங்க ஃபீல் பண்றாங்க. ஃபினான்ஷியல் வைஸா இருக்கட்டும், அவங்களோட கெரியர் வைஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்க ரொம்ப லோவா அவங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இது செட் ஆகாது அப்படி சொல்லி அவங்க வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சில முடிவுகள்ல அவங்க இருக்க மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் ஃபேமிலி பேக்ரவுண்டுமே அவங்க வந்து ஒரு சம் சார்ட் ஆஃப் அந்த ஒரு இது வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அன்பேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்க கொண்டு போலாமா மேரேஜ் வரைக்கும், இது நெக்ஸ்ட் இது மூவ் ஆகுமா ஆகாதா, இல்ல இந்த பிரேக் அப்படியே நம்ம பிரேக்கவே கண்டினியூ பண்ணிடலாமா அப்படி சொல்லி அந்த ஒரு தாட்ஸுமே அவங்களுக்கு வந்து மனநிலையில போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் கரண்ட் எனர்ஜி வைஸ் நாட் வில்லிங் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் தான் தெரியுது. ஒய்? பிகாஸ் யூ ஆர் கேரிங் லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ். நிறைய சீக்ரெட் ஒளிவு மறைவுகள் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, எனக்கு ஏதோ அநியாயமா நடந்திருக்கு அப்படி எப்படி சொல்லி அவர் நிறைய இது பண்ற மாதிரி இருக்கு. அவங்களோட எனர்ஜி வைஸ் பாத்தீங்கன்னா தே ஆர் பிளானிங் ஃபார் ஃபியூச்சர். நிறைய ஃபியூச்சர் பிளான்ஸோட அவங்க நிறைய இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படி சொல்லி அந்த ஒரு எனர்ஜிஸோடையுமே அவங்க வந்து இருக்க மாதிரி இருக்கு. தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். அதே மாதிரி ஒர்க் ரிலேட்டட் கெரியர் வைஸ் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போன அப்புறம் இது பண்ணலாம் அப்படி சொல்லி அந்த ஒரு சம் சார்ட் ஆஃப் எனர்ஜிஸ்லுமே அவங்க இருக்க மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் அந்த தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸுமே அதிகமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க கேட்டு பண்ற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ்லுமே அவங்க இருக்காங்க. தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்க நிறையவே இருக்கு இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேவா? எஸ், தட்ஸ் இட் ஃபார் pile 3. ஓகே, இஃப் யூ நீட் பர்சனல் ரீடிங் யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். அதே மாதிரி ஃபுல் மூன் டேக்கான ஆஃபருமே இப்போ போயிட்டு இருக்கு. ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி அந்த ஆஃபரை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதே மாதிரி நம்ம டெய்லி நைட் லைவ் செஷனுமே போவோம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கனெக்ட் வித் மீ தேர். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.